எக்ஸாம்பிள் 9.13 எவாலுவேட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டகிரேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த இன்டகிரேஷனை நம்ம ஐன்னு எடுத்துக்கலாம். லெட் ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் 0 to π/2 ரூட் ஆஃப் tan x ப்ளஸ் ரூட் cot x இன்ட்டு dx. இதுதான் நம்மளோட இன்டகிரேஷன் கொஷின். ஓகேவா? இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த tan x cot xலாம் ரூட்டில் இருக்கு இல்லையா, இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்டகிரேஷன் பண்ணிக்கலாம். அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த tan xக்கும் sin xக்கும் பதிலாக நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் sin and cos இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டேர்ம்ஸாக எழுதிக்கலாம். ஸோ tan xங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா sin x by cos xன்னு எழுதிக்கலாம். cot xங்கிறது அது அப்படியே ரிவர்ஸ். ஸோ cos x divided by sin x into dx. இப்போ ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா இங்கே எல்லாத்துக்குமே என்னது, இந்த ரூட்டுங்கிறது இண்டிவிஜுவலாக ஒரு டேர்முக்கும் எல்லாத்துக்குமே சொந்தமானது இல்லையா. அப்போ இங்கே ரூட் sin x இருக்குது, இங்கே ரூட் sin x இருக்குது. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது வெறும் sin xன்னு ஆகிடும். அதே மாதிரி அண்ட் இங்கே ரூட் cos x இன்ட்டு ரூட் cos x மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு cos x ஆகிடும். ரூட் ரெண்டுத்துலேயும் உள்ள ரூட் மல்டிப்ளை ஆகி என்ன ஆகிடும், cos ஸ்கொயர்னு உள்ளே இருக்கும், ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி வெறும் cos x. ஓகேவா? டிவைடட் பை நம்ம எல்சிஎம் எடுத்தாச்சு இல்லையா, அதனால் இதை என்ன செஞ்சுக்கலாம், காமனாக போட்டுக்கலாம். ரூட் ஆஃப் sin x இன்ட்டு cos x dx. ஓகேவா? இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணுறதும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஏதாவது ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது பண்ணி இந்த மாதிரி சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் நான் ஒரு 2 மல்டிப்ளை பண்ணுறேன், டினாமினேட்டரில் 2 மல்டிப்ளை பண்ணுறேன், அதுவும் ரூட்டுக்குள்ளார. அதனால் அதோட வேல்யூ மாறாமல் இருக்கிறதுக்காக நான் என்ன செஞ்சுக்கிறேன், நியூமரேட்டர்லேயும் ஒரு ரூட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு எது காம்ப்ளிகேட்டடாக இருக்கோ அதை தான் நம்ம என்ன செய்யணும், சப்ஸ்டிடியூஷனில் எடுக்கணும். இப்போ 2 sin x cos xன்னு இருக்குது, அதுக்கு இப்போ நியூமரேட்டர்லேயும் வேறு எதுவுமே டேர்ம் கிடையாது, dx மட்டும் இருக்குது அப்படின்னா இதுக்கு ஏதாவது நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி அதுலேருந்து என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வேறு ஏதாவது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வேறு டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதனால நம்ம என்ன செஞ்சுக்கணும், இந்த 2 sin x cos xங்கிறதுக்கு பதிலாக வேறு என்ன டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இங்கே 2 sin x cos xன்னு இருக்குது. நம்ம sin x cos x இப்போ நம்ம ஒரு டேர்மை எடுக்கிறோம், அந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு இப்போ நியூமரேட்டரில் உள்ள டேர்ம் கிடைக்கணும். அப்போ என்ன எடுக்கணும், ஒரு டேர்ம் ரெண்டுமே ப்ளஸில் இருக்கு இல்லையா, அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா sin x cos x இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன், இதை மாதிரி கிடைக்க போகுது. அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 2 sin x cos xங்கிற டேர்ம்ஸை மாற்றி எழுதிக்கணும். ஓகேவா? அப்போ பாருங்கள், sin x மைனஸ் cos xன்னு எடுக்கணும். ஏன்னு பாருங்கள், sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x கிடைக்குது, cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x கிடைக்குது. நம்மளுக்கு நியூமரேட்டரில் எப்படி இருக்கணும், sin x ப்ளஸ் cos xன்னு இருக்கணும். அப்போ ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் sin x மைனஸ் cos xன்னு இருந்ததுனா தான் என்ன செய்ய முடியும், இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா நம்மளுக்கு அந்த நியூமரேட்டர் கிடைக்கும். ஓகேவா? அதனால நம்ம அது தகுந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ sin x மைனஸ் cos x இந்த ரூட்டு போகணும் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணணும். ஓகே, இப்போ a மைனஸ் b ஹோல் ஸ்கொயரில் இது எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும், sin ஸ்கொயர் x ப்ளஸ் cos ஸ்கொயர் x மைனஸ் 2 sin x cos x. ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே நம்மளுக்கு 2 sin x cos xங்கிறது தான் வேணும். அப்போ அதை இந்த சைடில் எடுத்துகிட்டு வந்துட்டு மீதியை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும், sin ஸ்கொயர் x ப்ளஸ் cos ஸ்கொயர் xோட வேல்யூ என்னது, 1ன்னு தெரியும். அதனால் இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், 2 sin x cos x ஈக்குவல் டு இது எல்லா டேர்முக்கும் பதிலாக என்ன செஞ்சுக்க போகிறோம், 1 போட்டுக்க போகிறோம். இங்கே இருக்கிற டேர்மை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறிடும். ஸோ மைனஸ் sin x மைனஸ் cos x த ஹோல் ஸ்கொயர்னு ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன செஞ்சுக்க போகிறேன், ரூட்டுக்குள்ளார இருக்கிற இந்த 2 sin x cos x இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம இப்போ புதுசாக கண்டுபிடிச்சி வச்சுருக்க டேர்மை அதில் சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறேன். ஓகேவா? அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு yன்னு எடுத்துருக்கோம் இல்லையா, i இஸ் ஈக்குவல் டு root 2 into integration 0 to π/2 sin x plus cos x divided by இந்த whole term ரூட்டுக்குள்ளார இருக்கு இல்லையா 2 sin x cos x, அதுக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்க போகிறேன், ரூட் ஆஃப், அந்த ரூட் மறந்துடக்கூடாது, ரூட்டுக்கு பதிலாக நம்ம எடுக்கல, ரூட்டுக்குள்ளார இருக்கிற டேர்முக்கு மட்டும்தான் எடுக்கிறோம். ஓகேவா? 1 மைனஸ் sin x மைனஸ் cos x the whole square into dx. ஸோ எகெயின் இந்த ரூட் 2 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த sin x மைனஸ் cos x இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ சப்ஸ்டியூஷன் எடுக்க போகிறோம். ஏன்னா அப்படி சப்ஸ்டியூஷன் எடுக்கும்போது தான் நம்மளுக்கு என்ன செய்யும், நியூமரேட்டரில் இருக்கிற டேர்ம் கிடைக்கும். ஓகேவா? அதனால் நான் என்ன செஞ்சுக்கிறேன், சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கிறேன்.
substituting u or t any number any letter நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா sin x minus cos x அதுக்கு பதிலாக u எடுத்துக்க போகிறோம் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும் ஓகேவா u டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு du which is equal to sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் மைனஸ் sin x ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் sin x இன்ட்டு என்னது செய்யணும் dxையும் போட்டுக்கணும் ஓகேவா இப்போ பாருங்கள் duங்கிறதுக்கு அதாவது cos x plus sin x into dx இந்த ஹோல் டேர்ம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன செஞ்சுக்கலாம் நம்ம duன்னு போட்டுக்கலாம் இந்த இடத்துல sin x minus cos x பதிலாக நம்ம என்ன போட்டுக்க போகிறோம் uன்னு போட்டுக்க போகிறோம் ஓகேவா இப்போ சிம்பிளிஃபைடாக ஆகிடுமா நம்மளுக்கு ஃபார்முலாஸ் ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம இன்டகிரேஷன் ஃபார்முலாஸ் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இல்லையா நிறைய ஃபார்முலாஸ் அதுலேருந்து ஏதாவது ஒரு ஃபார்முலாவாக இருக்கும் அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணி இதை ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம் இது இதோட மட்டும் முடியல என்ன செய்யணும் நம்ம வேரியபிள் மாற்றும் போது நம்மளோட லிமிட்ஸும் என்ன செய்யும் மாறும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஞாபகமாக போகணும் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் நெக்ஸ்ட்டு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு உடனே லிமிட்டையும் மாற்றிடணும் எக்ஸினுடைய லிமிட்டை நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம் யூனுடைய லிமிட்டாக மாற்றிக்க போகிறோம் லோயர் லிமிட் என்னது 0 எக்ஸ் 0வாக இருக்கும்போது யூ என்னவாக இருக்க போகுதுன்னு பாருங்கள் கொண்டு போய் 0 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள் எந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் எடுத்துருக்கோமோ அந்த சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்க இடத்துல எக்ஸுக்கு பதிலாக எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும் அப்போ sin 0 மைனஸு cos 0ன்னு இருக்க போகுது sin 0 0 cos 0 1 ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -1 which is equal to -1 அப்போ லோயர் லிமிட் என்னது -1 நெக்ஸ்ட் அப்பர் லிமிட்டிங் என்ன இருக்குது π/2 எக்ஸ் வந்து π/2ஆக இருக்கும்போது u என்னவாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் sin எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் π/2 மைனஸ் cos எக்ஸுக்கு பதிலாக π/2 cos π/2ங்கிறது 0 sin π/2ங்கிறது 1 ஸோ 1 - 0ங்கிறது 1 ஓகேவா அப்போ இந்த இடத்துல அப்பர் லிமிட் என்னது எனக்கு 1 ஓகேவா இப்போ எல்லாமே நம்ம மாற்றியாச்சு கொண்டு போய் அந்த இன்டகிரேஷனில் யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் ஸோ i is equal to √2 into integration லிமிட் என்னவாக மாறுது -1 to +1 இந்த sin x plus cos x into dxக்கு பதிலாக என்ன போட்டுக்க போகிறோம் duன்னு போட்டுக்க போகிறோம் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் இந்த sin x minus cos xக்கு பதிலாக தான் நம்ம என்ன போட்டுக்க போகிறோம் uன்னு போட்டுக்க போகிறோம் அப்போ அதுக்கு ஒரு ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே ஒரு ஸ்கொயர் போட்டுக்க போகிறோம் இது எந்த ஃபார்முலா மாதிரி இருக்குது dx டிவைடட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் இருக்கா இன்டகிரேஷன் dx டிவைடட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அதுக்கு என்ன ஃபார்முலா sin இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறோம் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுறோம் சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே நான் என்னது ப்ராப்பராக வரிசலாக அப்படியே எழுதிட்டே வரணும் அப்போ தான் நல்லா தெளிவாக இருக்கும் ஓகேவா இப்போ √2 இன்ட்டு இந்த ஹோல் இன்டகிரேஷனுக்கு பதிலாக நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் இந்த sin இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துக்கு பதிலாக என்ன இருக்குது u இருக்குது ஸோ u டிவைடட் பை ஏங்கிறதுக்கு பதிலாக என்ன இருக்குது 1 ஸ்கொயர்னால என்னது 1 தான் ஸோ 1 அப்புறம் லிமிட்ஸ் அப்ளை பண்ண வேண்டியதான் -1 to +1 ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு மைனஸ் லோயர் லிமிட் ஓகேவா sin இன்வர்ஸ் ஆஃப் யூக்கு பதிலாக 1 அது அப்பர் லிமிட் முடிஞ்சிடுச்சு மைனஸ் லோயர் லிமிட் sin இன்வர்ஸ் ஆஃப் யூக்கு பதிலாக -1 ஓகேவா விச் இஸ் ஈக்குவல் √2 இன்ட்டு sin இன்வர்ஸ் ஆஃப் 1 என்னது 1 sin இன்வர்ஸ் ஆஃப் 1 என்னது சைனுக்கு எப்போ ஆன்சர் 1 கிடைக்கும் அப்படின்னா π/2 அப்போ ஓகேவா நெக்ஸ்ட்டு sin இன்வர்ஸ் ஆஃப் -1 அர்த்தம் மைனஸ் sin இன்வர்ஸ் ஆஃப் 1 அர்த்தம் ஓகேவா அந்த மைனஸ் வெளியில் வந்துடும் அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ்ன்னு ஆகிடும் எகெயின் sin இன்வர்ஸ் ஆஃப் 1க்கு என்ன ஆன்சரு π/2 தான் ஓகேவா π/2 + π/2ங்கும்போது பைன்னு ஆகிடும் இங்கே வெளியில் ஒரு √2 இருக்குது ஸோ √2 π இதுதான் நம்மளோட இன்டகிரேஷன் ஐனுடைய ஆன்சர் ஓகேவா